சுசிலா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அம்மாவின் குரல் கேட்டு பின்னறையிலிருந்து ஹாலுக்கு வந்தாள் சுசிலா. அப்படியே உறைந்து நின்று விட்டாள். கண்ணன் ஒரு கணம்தான், அப்புறமாக வேகமாக வாசலுக்கு ஓடினான். திரும்பி வந்தாள். என்ன அத்தா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, மழை எங்கே என்று கேட்டு கிண்டல் அடித்தார். சீ கழுதை என்று செல்லமாக கடிந்து கொண்டான் கண்ணன். உதைப்பேன் என்றாள் சுசிலா. ஏய், என்ன மரியாதை ரொம்ப தான் தெரியுது. அப்போது அங்கே வந்த கோமதி மகளிடம் கடிந்து கொண்டாள். பின்ன கழுதை என்ன செய்யுமாம்? சுசிலா வீம்புடன் கேட்டான். கழுதை பேப்பர் கூட தான் திங்கும் என்றான் கண்ணன். சரி, நீங்க தான் பேப்பராம் என்ற அவள் அவனை நோக்கி அடியெடுத்து வைத்த போது அவன் போலியாக பயந்து ஓடினான். கோமதி சிறுசுகளை தனியாக விட்டுவிட்டு உள்ளே ஒதுங்கி நின்று கொண்டாள். தன் அலுவல்களில் அவள் ஈடுபட ஆரம்பித்தாலும் தன் கவனத்தை அவள் முன்னறையிலேயே விட்டிருந்தாள். அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர்கள்தான் என்றாலும் இருவருமே அந்த உரிமையில் வரம்பு மீறிய சலுகை எடுத்துக்கொண்டு விடக்கூடாதே என்ற எச்சரிக்கை உணர்வுதான் காரணம். ஏன் சார், பெரம்பூர்லேருந்து எதுக்காக மயிலாப்பூருக்கு வீடு மாற்றிக்கிட்டு வந்தீங்க? அடையாறில் இருக்கிற என்ன தினமும் பார்க்கலாமே தானே? சுசிலா அவனை சீண்டினார். பெரிய மகாராணி இவ, தரிசனம் கிடைக்காதான்னு நான் தினம் உன் வீட்டு முன்னால் தான் கிடக்கிறேனாக்கும். அவனும் விடவில்லை. என் இதய கமலத்தில் குடிக்கொண்டிருக்கும் அழகான இளைஞரை எப்போது என்னை உங்களுக்குரியதாக ஆக்கி கொள்ளப் போகிறீர்கள்? இதய கமலம், இதய வந்து அவன் திடீரென்று தடுமாறுவதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் தன்னை கேலி பண்ணுகிறான் என்றே அவள் நினைத்தாள். நினைச்சேன், நான் இலக்கியம் பேசினா நீங்கள் அசர்ந்து விடுவீங்கன்னு தெரியும். சரி, போகட்டும். ஏதோ குக்கிராமத்தில் வேலை தேடி போனீங்களே, என்ன சங்கதி? போன சுருக்கோடு திரும்பிட்டீங்க. அதுதான் குக்கிராமமாச்சே. தானே குக் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியிருக்கேன். இந்த பெண்ணையும் கூட்டிக்கிட்டு போயிருந்திருக்கலாமேன்னு முதல்லேயே தோணியிருக்கும். அதனால தான் வந்துட்டேன். ஆமாம், அது எப்படித்தான் டக்கு டக்குன்னு மாற்றிப்பீங்களோ வேலையை, வீட்டை. ஆனால் மனசை மட்டும் மாற்றிக்காமல் இருந்தால் சரி. கண்ணன் தடுமாறினான். அவன் முகத்தில் திடீரென்று கலவரம், மனசுக்குள் பிரளயம். ஆற்றங்கரை தண்ணீர் கடல் அலையாக பொங்கி பொங்கி அவனை பார்த்து பழிப்பது போல தோன்றியது. பளிச்சிட்ட எவர்சில்வர் குளம் ஒளிவிட்டு அவனை பார்த்து பரிகசித்தது. நான் அமர்ந்த இடையை உனக்கு சொந்தமாக்கிட்டேயே பாவி. அவன் முகம் கருத்து விட்டதை பார்த்து பதைத்தாள் சுசிலா. சாரி அத்தா, நான் தப்பாக பேசிட்டேன். உங்கள் மனசு மாறாது. ஏன் ஒருத்திக்குத்தான் அது சொந்தம்னு தெரிஞ்சும் கூட உங்களை அனாவசியமாக டீஸ் பண்ணிட்டேன். சாரி. அவள் உருகினாள். கண்களிலும் அவளுக்கு நீர் துளித்து விட்டது. சமாளித்து கொண்டான் கண்ணன். ஆமாம், என்னை பார்க்குற போதெல்லாம் நமக்கு எப்போ கல்யாணம்னு அலைவியே. இப்போ என்ன, அதை பற்றி பேசவே மாட்டேங்கிற? வழக்கமான கேள்வியுடன் கேட்டார். அதை கேட்ட பிறகுதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் தன்னுடைய இயல்பான குறும்புடன் அவள் சொன்னாள், கல்யாணமா? அதுக்கு என்ன இப்போ அவசரம்? 4-5 வருஷம் போகட்டுமே. அடியே, இது என்ன வேற ரூட்டில் போகிறேன்? 4-5 வருஷமா? அது வரைக்கும் நான் எப்படி, நீ எப்படி சமாளிப்ப? எப்படி சமாளிப்பேனா? எதை சமாளிக்கணும்னா, நான் வேற சமாச்சாரத்துக்காக அவசரப்படுவேனா என்ன? இல்லை, நீங்கள் தான் அவசரப்பட்டு விடுவீங்களா? சுருக் என்று குத்தினாள் சுசிலா. அவள் அறியாமல் எரிந்த சொல்லம்புகள் அவன் மனசுக்குள் ஒரு மூலையில் ஒண்டிக் கொண்டிருந்த அலமுவை தாக்கியது. அவள் வீறிட்டு அழ கண்ணனின் நெஞ்சு வலித்தது. கண்களில் நீர் பலப்பத்தது. அதை பார்த்து துடித்து போய்விட்டாள் சுசிலா. ஏன் அத்தான் கண் கலங்குது? தெரியும், இவ்வளவு உரிமையும் சலுகையும் இல்லைன்னா உங்களை என்னைக்கும் என் கைப்பிடியிலேயே வச்சுருக்கிறேன்னா ரொம்ப சுலபமாக ஆசைக்கு இணங்கிடலாம். நான் உங்கள் மேலே வந்து விழுந்த போது கூட நீங்கள் எவ்வளவு கண்ணியமாக நடந்துக்கிட்டீங்க. என்னைக்கு இருந்தாலும் உங்களோட சொத்து தானேன்னு சீக்கிரமாக அனுபவிக்க நீங்கள் துடிச்சதே இல்லை. அதே மாதிரி நானும் சலனப்பட்டதே இல்லை. நாம் 2 பேரும் இப்படி ஒழுக்கமாக நடந்துட்டதாலே லாபம் என்ன தெரியுமா? நம்ம மனசு ரெண்டும் சுத்தமாகவும் ஒருவருக்கொருவர் மீதான பாசம் அதிகரிச்சுக்கிட்டும் இருக்கேன். அதான். சுசிலா மனம் நிகழ்ந்தாள். கண்ணன் முகம் இறுகிவிட்டது. அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. ஒருவேளை இவளுக்கு அலமுவையும் அவளுடனான என்னுடைய தொடர்பும் தெரிஞ்சிருக்குமோ? அது தெரிஞ்சும் தெரியாதது போல நடித்தபடி வேவு பார்க்குறாளா? கிராமத்தை விட்டு சீக்கிரமாக வந்துட்டதை பற்றியும் அடிக்கடி விசாரிக்கிறாளே. என்னத்தான் யோசிக்கிறீங்க? என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாளேன்னு பிரமிச்சிட்டிங்களா? எனக்கு என்ன தைரியம் தெரியுமா? கிணத்து தண்ணீரை ஆற்று வெள்ளமாக கொண்டு போயிட போகுதுங்கிற நம்பிக்கை தான். சரிதானே? ஆற்று வெள்ளம், ஆற்றுக்கரையோரம், அலமோ, என்னை தண்ணீரில் மூழ்கிறவரை போல திணறதிங்க. ஒன்றுமில்லை. திம்மனூர் ஆற்றங்கரை ஞாபகம் வந்துட்டது. அது சரி,
என் கேள்விக்கு பதிலே சொல்லலையே. போன சுருக்கோட திரும்பி வந்துட்டீங்களே, அது ஏன்? போதுமே, சுத்த பட்டிக்காடு அது. மனுஷன் அங்கேயே தங்க முடியுமா? அதோட இங்கே தான் உன்னை விரட்டி கேலி பண்ணினேனே தவிர அங்கே எப்பவும் உன் ஞாபகம்தான் சுசி. உண்மையை சொல்ல போனால் உனக்காகத்தான் மெட்ராஸுக்கு ஓடி வந்துட்டேன். கண் இமைக்காமல் அவனையே உற்று பார்த்தாள் சுசிலா. அத்தான் நிஜமாக சொல்கிறீங்க? நான் பொய் சொல்லணும்னா நீ நயன்தரா மாதிரி அழகாக இருக்கே அல்லது அடக்கமானவளாக இருக்கே அப்படி இப்படின்னு தான் சொல்லணும் என்று செல்லமாக சினுங்கியபடி அவன் மார்பில் குத்தினாள் சுசிலா. கபகபவென்று சிரித்த கண்ணன் அவளை அப்படியே அணைத்து கொண்டான். அந்த அணைப்பு அவளுக்கு புதியது. வருடக்கணக்காக ஏங்கி கிடந்தது. இறுக்கமாகவும் இருந்தது. ஆனால் அதிலும் ஒரு சுகம் இருந்தது. ஒரே ஒரு கணம்தான். உடனே அவனை பளிச்சென்று உதறினாள். மிஸ்டர், என்ன அத்துமீறி நடந்துக்கிறீங்க? என்ன கிராமாந்திர பட்டிக்காட்டு பெண்ணு நான் நினைச்சிங்க? இல்லை, அத்தை மகள் தானேங்கிற தைரியமா? சுசிலா கடுகடுத்தா. ஆனால் மனசுக்குள் மட்டும் இனிப்பு ஊற்று. குபீர் என்று வியர்த்தது கண்ணனுக்கு. உடனே தன்னை சமாளித்து கொண்டு, ஏய் பத்ரகாளி, கத்தாதே, இது சும்மா ரிகர்சல் தான் என்றார். ரிகர்சலா? இதில் மட்டும் எல்லாமே ரியலாகத்தான் இருக்கணும். ரிகர்சலில் இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. இது சரிப்படாது. நாளைக்கே முகூர்த்த நாள் தானான்னு பார்க்க சொல்லணும். ஓடு தலைமையில என்று கண்ணன் அவளை விரட்ட, அம்மா என்று தஞ்சம் கோரியபடி உள்ளே ஓடினாள் சுசிலா. கண்ணன் தன் அவசரத்தை சங்கேதமாக உணர்த்தியதை கோமதி புரிந்து கொண்டாள். உடனே தன் அண்ணனை கலந்து பேசினார். தியாகராஜனுக்கு மட்டும் ஏதோ சந்தேகம் நிழலாடியது. கண்ணனுடைய நடவடிக்கைகளில் முந்தைய கலகலப்பு இல்லை. அப்படி இருப்பது போல அவன் காண்பித்து கொண்டாலும் அதில் இருந்த போலித்தனத்தை அவரால் உணர முடிந்தது. அது மட்டுமல்லாமல் யாரையும் நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேசும் வழக்கமுள்ள அவன் இப்போது பார்வையை தவிர்க்க ஆரம்பித்திருக்கிறான். தன் மனைவியிடம் கலந்து ஆலோசித்தார் அவர். அவள் தன் மகனுக்காகவே பரிந்து பேசினாலும் அவளும் அவனுடைய பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றத்தால் கலவரப்பட்டுத்தான் போயிருந்தாள். கிராமத்தில் இவனுக்கு வேண்டாதவன் எவனாவது எதையாவது சொல்லிவிட்டானா? யாரையும் நொடியில் கவர்ந்துவிடும் இவனை பார்த்து பொறாமை கொண்டு யாராவது கிராமாந்திர சூன்யம் வைத்து விட்டார்களா? என்ன காரணத்துக்காக அந்த வேலையை விட்டுவிட்டு வந்தான் என்பதை சரியாக அவனும் சொல்லவில்லை. ஆனால் அதில் ஏதோ மர்மம் இருப்பதை அந்த தாய் உள்ளத்தால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது. கணவரும் தன்னை போலவே சந்தேகம் கொண்டிருப்பதை அறிந்த அவர் தேவா ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு போய் தகவல் தெரிந்து கொண்டு வருவதாக சொன்னபோது மகிழ்ந்தார். ஆனால் அவர்கள் பயந்தார் போல அவன் அந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ அல்லது மோசடியாகவோ எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்பதை தெரிந்து கொண்ட போது இருவருமே நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். எல்லாவற்றையும் விட சென்னையில் இருந்த அந்த நிறுவனம் சரியான நிர்வாக அமைப்பு இல்லாததால் அந்த தலைமை அலுவலகம் தமிழகத்தின் எல்லா கிளைகளுடன் மொத்தமாக மூடப்பட்டு விட்டது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஒருவேளை நிர்வாக முறைகேடு காரணமாக திம்மனூர் கிளை மூடவிருப்பதை தெரிந்து கொண்டே அந்த வேலையை கண்ணன் விட்டுவிட்டு வந்திருப்பானோ? ஆனால் அதை அவன் வெளிப்படையாக தெரிவித்திருக்கலாமே. தியாகராஜன் மனசுக்குள் கேட்டுக்கொண்டார். இவனுக்கு அந்த நிறுவனத்தின் சில ஊழல்கள் தெரிந்திருக்கும். அதை வெளியிடுவது அந்த நிறுவனத்தை விட்டு வந்த பிறகு வெளியிடுவது அநாகரிகம் என்று கருதி இருக்கலாம். அந்த ஊழல் காரணமாகவே தன் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அவன் அனாவசியமாக அதை பற்றி பேசுவானேன் என்று கூட நினைத்திருக்கலாம் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றார் அவர். ஆனாலும் திருமணத்திற்கு முன்னால் புது வேலை எதையாவது தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவனுடைய பொறுப்புணர்வை அம்மா மதித்தாள், பாராட்டினாள். அந்த ஒரு சந்தர்ப்பத்தாலேயே அலமுவை தாய்மை அடைய விட்டிருப்பேனா என்ற சந்தேகம் கண்ணன் மனசுக்குள் இருளாய் அடைந்தது. அப்படி ஒரு நெருக்கடி அலமுவுக்கு ஏற்பட்டால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்? பாவம், ரொம்பவும் அப்பாவி அவள். அவளுக்கு அந்த கிராமத்தில் எவ்வளவு எதிர்ப்போ விவரம் தெரிந்தால் ஊர்க்காரர்கள் அறிவாலும் கம்புமாக தன்னை தேடிக்கொண்டு சென்னைக்கே வந்து விடுவார்களோ? அப்படி ஒரு சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகத்தான் வேலையை மாற்றிக்கொண்டாயிற்றே. தேவா ஃபெர்டிலைசர்ஸும் திவாலாகிவிட்டது. தன் போக்குக்கு ஏற்ப சூழ்நிலைகளும் தனக்கு சாதமாக அமைந்து விட்டதில் அவனுக்கு மகிழ்ச்சிதான். அதே போல தாங்கள் குடியிருந்த வீட்டின் சொந்தக்காரர் அந்த வீட்டை விற்பதாக சொல்லி அவர்கள் காலி பண்ண சொன்னதும் சாதகம்தான். அலமுவோ ஊர்க்காரர்களோ தன்னை தேடி வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது என்றே நம்பினான். ஆனால் அலமு தன் மனசுக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு தன்னை துன்புறுத்தி வருவதை மட்டும் அவனால் தவிர்க்கவே முடியவில்லை. அவளை மனசிலிருந்து விரட்டி அடிப்பதற்கு என்ன வழி? சுசிலாவை மணந்து கொள்வதுதான். அலமு தன்னை தேடி வரமாட்டாள். அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் வராது. ஊர்க்காரர்களும் ஆரம்ப ஆர்வத்தில் இருக்கும் பிறகு அவள் விஷயத்தில் அவ்வளவாக அக்கறை எடுத்துக்கொள்ளப் போவதில்லை.
கிராமத்து நடவடிக்கைகளால் நொந்து போய் உடனடி திருமணத்துக்கோ அல்லது வேறு முடிவுக்கோ அலமு போய்விடவும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வேறு யாரிடமும் அவள் தன் நிலைமையை சொல்லாத பட்சத்தில், அந்த தவறு காரணமாக அவள் தாய்மையும் அடையாத பட்சத்தில் மிக எளிதாக திருமணம் செய்து கொண்டு விடுவது அவளுக்கு நல்ல வழியாக தோன்றலாம். அல்லது நிலைமை விபரீதமாக போனாலும் தான் அவளுக்கு காண கிடைக்காதவனாகிவிட்டால் தன் முடிவை அவள் தன் போக்கு போல தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஆனால் தனக்கு விடுதலை எப்போது? சுசிலாவை மணந்து கொண்டு விட்டால் இவள் மீது காட்டும் அன்பிலும் நிறைவேற்றும் குடும்ப பொறுப்பிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மனத்திரையிலிருந்து அலமுவை அகற்றிவிடலாம் என்று நிச்சயமாக நம்பினான் கண்ணன். அந்த நம்பிக்கையின் ஆரம்ப கட்டம்தான் சுசிலாவை அவன் உடனடியாக மணந்து கொண்டது. தான் பணியாற்றும் மருத்துவமனைக்கு அலமுவை அழைத்து வந்திருந்தாள் நீலா. கண்ணனின் காதல் அவளுடைய வயிற்றில் 7 மாத உயிர் துடிப்பாக வளர்ந்திருப்பதை ஊர்ஜிதம் செய்தார். டாக்டர் முதல் பிரசவமாக இருப்பதால் அவள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், என்னென்ன மருந்துகளை எப்போதெல்லாம் சாப்பிட வேண்டும், உடலில் தோன்றக்கூடிய மாற்றங்களுக்கு அவள் பயந்துவிடக்கூடாது, குறிப்பாக மனசில் முழுமையான சந்தோஷத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை வழங்கினார். டாக்டரின் சோதனை முடிந்த பிறகு நீலா அலமுவை தன் டியூட்டி அறைக்கு அழைத்து வந்தாள். நீலாக்கா, என் கண்ணனை எப்போதான் கண்டுபிடிக்க போறீங்க? இப்போ எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்காக்கா. அலமுவின் நீர் தழும்பிய கண்கள், ஏக்க குரல், அவனை பார்க்கவே முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம் நீலாவையும் அழ வைத்தன. கண்டுபிடிச்சலாம்மா, கவலைப்படாது, நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம். அவர் உன்னை வந்து சேர்ந்து வாழ்நாள் பூரா உன்னை விட்டு பிரியாமல் இருக்கத்தான் போறார் என்று ஆறுதலாக பதில் சொன்னாள். ஆனால் கண்ணனை கண்டுபிடிக்க இவளும் தான் எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டாள். குறிப்பாக இரவு நேர பணிக்கு இருக்கும்போது பகல் வேளைகளில் அவனை தேடுவதை தன் முக்கிய வேலையாக வைத்து கொண்டாள். ஒரு கட்டத்தில் அவளுக்கு சிரிப்பும் வேதனையும் மண்டி கொண்டு வந்தன. பள்ளிக்கூட நாட்களில் அவன் மீது பித்து பிடித்து அலைந்தது போக இப்போது அவனை வேறொரு பெண்ணுக்காக தேடி பிடிக்க அலைய வேண்டியிருக்கிறது. ஆக தன் வாழ்க்கையே கண்ணனை தேடி அலைவதிலேயே சரியாகிவிடும் போல் இருக்கிறது. ஆனாலும் இதில் அவள் சந்தோஷம் அடைந்தாள். அவன் தனக்கு இல்லை என்று ஆகிவிட்டாலும் அவனை தேடி அலைவதிலும் ஒரு சுகம் இருப்பதை கண்டாள். அவனை சந்திக்க நேர்ந்தால், பேச நேர்ந்தால் என்ன பேசுவது என்று பலவாறாக ஒத்திகை பார்த்து கொண்டாள். சில சமயம் தெருவில் போகும்போது கண்ணன் எதிரே இருப்பது போல பாவித்து கொண்டு தனக்குத்தானே பேசிக்கொண்டு போய் பலர் ஏளனமாக பார்த்ததையும் அவள் பொருட்படுத்தவில்லை. தனக்கு கண்ணன் இல்லை என்பது அவன் தன் தெருவழியிலிருந்து வீடு மாற்றி சென்ற போது அவனுடைய அம்மா மூலமாக தெளிவாக தெரிந்து கொண்டு விட்டது. உண்மைதான். ஆனால் அவன் அலமுவை நிற்கதியாக விட்டுவிடக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். அவன் மனதை புரிந்து கொள்ளாமல் தான் ஏமாந்து விட்டது அவளுக்கு புரிந்தது. ஆனால் நம்பிக்கை துரோகத்தால் துவண்டு போயிருக்கும் அலமுவுக்கு அதே நியாயம் பொருந்தாது. தன்னை உடலால் பங்கு கொண்டவனிடம் அவன் விரும்பினானோ இல்லையோ, அலமு மனதால் பங்கு போட்டு கொண்டு விட்டாள். அந்த அளவுக்கு அவளுடைய உடல் மீது உரிமை எடுத்து கொண்டவன். அதற்கு முன் அவளுடைய மனதை ஈர்த்தவன். அதனாலேயே அவனுடைய வேட்கைக்கு எதிர்ப்பு காட்ட முடியாமல் போய் அதையே தனக்கு சாதமாக்கி கொண்டவன் கண்ணன். அவன் எப்படியும் அவளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த வெறியில்தான் நீலா அவனை தேட ஆரம்பித்தாள். அலமு கொடுத்த அவனுடைய சென்னை அலுவலக முகவரியை வாங்கி கொண்டு பாரிமுனைக்கு வந்த அவளுக்கு ஏமாற்றம் அனுதாபம் சொன்னது. பல அலுவலகங்கள் உள்ள அந்த கட்டடத்தில் 3வது மாடியை தேடிக்கொண்டு அவள் போவதற்குள்ளாக ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியதாகிவிட்டது. குறுகலான மாடிப்படிகள் வழியாக மேலே போவோரும் கீழே வருவோரும் இயந்திர கதியில் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அடைச்சலான இருட்டில் மாடிப்படியை தேடி தேடி இவள் மேலே செல்ல மற்றவர்கள் ரொம்பவும் சுவாதீனமாக தயங்காமல் இடித்து கொண்டு வேகமாக இயங்கி கொண்டிருந்தது அவளுக்கு பிரமிப்பையே கொடுத்தது. தலையில் பெட்டி, மூட்டை அல்லது வேறு பெரும் பாரம் என்று ஏற்றிக்கொண்டு எதிர்பட்டவர்களை இடித்து நசுக்கி தள்ளியபடி சிலர் போனதை பார்த்து, அடடா, கீழே விழுந்துவிடப் போகிறார்களே என்று பயந்தாள். இடித்து தள்ளப்பட்டவர்களில் ஆண், பெண், குழந்தை என்ற பாகுபாடு இல்லாததால் அவள் சர்வசாதாரணமாக அந்த இடிகளுக்கு உட்பட்டாள். சற்றே ஒதுங்கி கொள்ளலாம் என்றால் அந்த குறுகலில் எங்கே ஒதுங்குவது என்பது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதோடு எந்த பக்கம் ஒதுங்கினாலும் அங்கும் சாரசாரியாக மக்கள் ஏறி இறங்கி கொண்டிருந்தார்கள். மொத்தத்தில் அவள் சும்மா நின்றிருந்தாலே பிறர் அவளை மேலே தூக்கி சென்று விடுவார்கள் போல் இருந்தது. இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகும் குறிப்பிட்ட இடத்தில் அந்த கம்பெனி இல்லாதது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அலமுவை ஏமாற்றுவதற்காகவே பொய்யாக ஒரு நிறுவனத்தின் பெயரை அவன் சொல்லியிருப்பானோ என்று கண்ணன் மீது சந்தேகப்பட்டாள். ஆனாலும் தீர விசாரித்து கொள்வதில் சிறந்தது என்று உணர்ந்த நீலா
இப்போது அந்த இடத்தில் அமைந்திருந்த அலுவலகத்திற்குள் சென்று தேவா ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி விசாரித்தார். அப்போது அங்கே நின்றிருந்த அந்த பகுதியின் காவல்காரர் அவளுக்கு பதிலளித்தார். அந்த கம்பெனி தான் ஊற்றி முடிக்கிச்சே, ஊருக்கும் பயிருக்கும் உரம் வித்தாங்களோ இல்லையோ, தங்களுக்கு நல்லா உரம் போட்டு வளர்த்துக்கிட்டாங்க. கம்பெனி உருப்படுமா? தமிழ்நாட்டில் இந்த 4-5 கிளை மேனேஜர்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற சரக்கை விற்றுட்டு சம்பளமாக எடுத்துக்கோங்கன்னு தகவல் கொடுத்துட்டு இங்கே இருக்கிறதையும் பங்கு போட்டுக்கிட்டு அவனவன் போய் சேர்ந்துட்டானுங்க. அப்படி போனவனுங்கன்னு எனக்கு மட்டும் சம்பளம் பாக்கி வச்சுட்டு பூட்டானுங்களே, அதான் கொடுமை. அந்த புலம்பல் நீலாவுக்கு அவர் மீது கழிவிறக்கத்தை உண்டு பண்ணியது. அதோடு கண்ணனுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளினால் தான் தன் கம்பெனி அலமு இருவரையும் விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டான் போலிருக்கிறது என்றும் அவன் நினைத்து கொண்டாள். கூட இருந்த இன்னொரு பணியால் அந்த காவலாளியை பார்த்து கேலி செய்தார். ஆமாய்யா, இந்த கம்பெனியை தேடிக்கிட்டு வரவங்கிட்ட எல்லாம் புலம்பி தீர்த்து அவங்க கிட்டேருந்து நீ வாங்கிக்கிட்ட பணமே உன் சம்பளத்தை விட அதிகமாக இருக்கும். தேடிக்கிட்டு வந்தாங்களா? நீலாவுக்கு சற்றே அதிர்ச்சி. வேறு யாரோ கூட தேடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒருவேளை கண்ணனே கூட வந்திருக்கலாம். தன் கணக்கு வழக்குகளை பாக்கி சம்பளத்தை தீர்த்து கொள்வதற்காக வந்திருப்பானோ? அடடா, இன்னும் கொஞ்ச நாள் முன்னதாக முயற்சித்திருந்தால் அவனை பார்த்திருக்க கூடுமோ? நீலா தவித்தாள். முக்கியமான இடத்தில் அவனை பற்றிய தகவல் கிடைக்கவில்லை. வேறு எங்கே தேடுவது? அவன் வீடும் எங்கே இருக்கிறது என்று தெரியாது. தன் தெருவில் அவன் ஏற்கனவே குடியிருந்த வீட்டு சொந்தக்காரருக்கு தெரிந்திருக்குமோ? அவரிடம் விசாரிக்கலாமா? ஆனால் அவன் வீடு மாற்றி போய் பல மாதங்கள் ஆகின்றனவே. அவருக்கு நினைவு இருக்குமா? பார்க்கலாம், போய் விசாரித்தாள் நீலா. இன்னுமா அவனை நினைச்சுக்கிட்டு இருக்கே நீ? அவர் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தபடியே கேட்டார். முன்பிருந்த வீட்டு உரிமையாளரானதால் அந்த அபார்ட்மெண்ட்டில் தனக்கென ஒரு ஃப்ளாட்டை வைத்து கொண்டிருந்தார் அவர். கண்ணனை அவள் எவ்வளவு நேசித்தாள் என்பதை அந்த தெருவின் பிற குடித்தனக்காரர்களைப் போலவே அவருக்கும் நன்றாக தெரிந்திருந்தது. அதோடு கண்ணன் குடும்பத்தினர் வீட்டை காலி செய்த போது இந்த பெண் தவித்த தவிப்பு அவருக்கும் அன்றும் சரி இன்றும் சரி வேதனை மிகுந்த வேடிக்கையாகவே இருந்தது. வருடங்கள் ஓடினாலும் நீலாவின் கண்ணன் காதல் மாறாதிருப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். மௌனமாக நின்றிருந்த நீலாவை பார்த்தார். என்னம்மா சங்கதி? எதுக்கு அவனை தேடுற என்று வம்பு குரலில் கேட்டார். அவரிடம் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை நீலா. அவர் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என்று கருதி, ஏன் சார், அவரை நான் தேடுறதால உங்களுக்கு என்ன நஷ்டம்? அவர் இப்போது இருக்கக்கூடிய இடத்தை மட்டும் சொல்லுங்க, கொஞ்சம் பர்சனலாக அவரை டீல் பண்ண வேண்டியிருக்கு என்று விகாரமாக சிரித்தார் அவர். பர்சனல் என்ன பர்சனல்? 4-5 மாதத்துக்கு முந்தி அவனோட அப்பா ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருந்தார். அதில் அவங்க அட்ரஸ் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். என்ன இன்விடேஷன் அது, இவ்வளவு பத்திரமாக வைத்திருப்பதற்கு என்று ஏளனமாக எண்ணினாள் நீலா. உள்ளே போய் 3-4 நிமிடங்கள் ஏதோ பழைய குப்பையை கிளறிய அவர் அதனால் அஸ்கு புஸ்கு என்று தும்பியபடி வெளியே வந்தார். அந்த அழைப்புதழை அவளிடம் நீட்ட வந்தவர் சட்டென்று தயங்கி, ஆமாம், உன் வீட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கே, யார் அது என்று கேட்டார். அது என் தங்கை என்றாள் நீலா. தங்கையா? இத்தனை நாள் எங்கே இருந்தாள்? பூமிக்கடியில், இப்பதான் திடீர்னு பொத்துண்டு மேலே வந்தான் என்றாள் நீலா எரிச்சலுடன். 50 தாண்டிய இவனுக்குத்தான் எத்தனை வக்கர புத்தி! காதலில் தோல்வி அடைந்தவள் என்பதற்காக எந்த சலுகையும் உரிமையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று எவ்வளவு எளிதாக கருதுகிறார்கள். காதலித்தவன் தன்னை புறக்கணித்து விட்டதால் அவள் வேறு யாரேனும் கிடைப்பானா என்று அலைவதாக அவராகவே சொந்த கற்பனையில் சுய லாபத்திற்காக தவறாக கணக்கு போட்டு விடுகிறார். நினைக்க நினைக்க கோபம் ஏறியது நீலாவுக்கு. அதனாலேயே காத்திருக்க பொறுமை இல்லாமல் அவர் கையில் இருந்த அழைப்புதழை வெடுக்க. அது ஒரு திருமண அழைப்புதழ். மணமகன் கண்ணன், மணமகள் சுசீலா என்று போட்டிருந்தது. அப்படியே நொறுங்கி போனாள் நீலா. அது நிச்சயம் அவளுடைய கண்ணன் தான். என்னம்மா நீலா, அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டே? இந்த வீட்டில் குடியிருந்தானே, அதே கண்ணன் தான். மறக்காம கல்யாண இன்விடேஷனே அனுப்பிச்சிருந்தாங்க, பாத்தியா? உனக்கு வந்திருக்கும்னு நினச்சேன், வரலையா? ஓஹோ, அதான் உன்னை மாப்பிள்ளையாவை பண்ணிக்கும் பார்க்க முடியல, முகூர்த்தத்தின் போதும் பார்க்க முடியல, ரிசப்ஷன் போதும் பார்க்க முடியலையே. நர்ஸ் வேலை தானாலும் ஏதேனும் ஒரு ஷிஃப்டில் தானே வேலை, இன்னொரு ஷிஃப்டில் ஃப்ரீயாகத்தானே இருப்பேன், வந்திருக்கலாமே. ஓ, அதான் இன்விடேஷன் வரலையே. அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனார். நீலா மெல்ல திரும்பினான். அவள் மனம் அழுதது. அது தனக்காக இல்லை, தன் விதிதான் அவன் வீடு மாற்றி செல்லும் போதே தீர்மானிக்கப்பட்டு விட்டதே. ஆனால் அலமு எவ்வளவு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறாள். தன் உடல் மீது சொந்தம் கொண்டாடியவன் அப்போதைக்கு பயந்து ஓடிவிட்டாலும் மனசு மட்டும் மாறாமல் தனக்காக காத்திருப்பான் என்று அப்பாவித்தனமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். அவளுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் பொடி பொடியாகி போவாளே என்று நீலா கவலைப்பட்டாள்.
குறுகிய கால பழக்கத்திலும் ஒவ்வொரு சம்பவமாய் நினைவு கூர்ந்து அலமு சொல்ல சொல்ல மனசுக்குள் அடிப்பாவி பெண்ணே என்று நொந்து கொண்டாலும் முகத்தில் அதை காட்டிக்கொள்ளாமல் மெல்ல தலையசைத்து கேட்டுக்கொண்டே இருப்பாள் நீலா. தன் கோலத்தை அவன் கலைத்து விடாமல் தாண்டி சென்றது முதல் தன்னை குலத்தை சோகம் வரை 10-15 சம்பவங்களை அவள் அடுக்கடுக்காக திருப்பி சொன்னாலும் அதிலும் அவளுடைய நம்பிக்கை தான் பிரதிபலித்ததை தவிர கண்ணனை எப்படியும் கண்டுவிட முடியும், அவனுடன் இணைந்துவிட முடியும் என்ற உறுதிதான் வெளிப்பட்டதே தவிர அவள் குரலில் கொஞ்சம் கூட சோர்வில்லை. நல்ல துணையாகத்தான் நாடி வந்த நீலா தனக்காக கண்ணனை தேடி கண்டுபிடித்து விடுவாள், தங்களை இணைத்து வைப்பாள் என்று நாளுக்கு நாள் நம்பிக்கை வளர்த்து கொண்டிருந்தாள் அலமு. அவளிடம் போய் இந்த திருப்பண அழைப்பிதழை காட்ட முடியுமா அல்லது விவரத்தை சொல்லதான் முடியுமா? வயிற்றில் கரு முற்றிய இந்த சூழ்நிலையில் இந்த அதிர்ச்சியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அது 2 உயிர்களுக்கும் ஆபத்தாக அல்லவா முடியும்? முதன்முறையாக கண்ணன் மீது வெறுப்பு தோன்ற ஆரம்பித்தது நீலாவுக்கு. தான் எதிர்பார்த்து ஏமாந்தது காரணமாக எழுந்த வெறுப்பு அல்ல. அப்பாவி பெண் அலமுவை அவன் ஏமாற்றியது தான் பொறுத்து கொள்ள முடியாததாக இருந்தது. ஒருவேளை தான் அவன் மீது கொண்டிருந்த காதலை தன்னிடமும் வன்முறைக்கேடாக பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பானோ? நான் சுலபமாக இணங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கி இருந்திருக்குமோ? தனக்கு அவன் தன்னை மணந்து கொண்ட பிறகுதான் தன்னை தொடும் உரிமை உண்டு என்று உறுதியாக சொல்ல தைரியம் இருந்திருக்குமா? தான் அவனால் உரிமை கொண்டாடப்பட்டால் அவனை தேடி வரக்கூடிய அளவுக்கு அலமுவை போல தனக்கு துணிவு இருந்திருக்குமா? சந்தேகம்தான். மனசுக்குள் ஆசைப்பட்டதோடு தான் அவன் வாழ்க்கையில் இருந்து விலகிவிட்டது நிதர்சனமான உண்மை. ஆனால் அலமுவின் நிலை அப்படி இல்லை. மனதோடு உடலோடு ஐக்கியமாகிவிட்டவள் கண்ணன். அவன் அவளை பிரிந்து சென்று விட்டான் என்றாலும் தன்னுடைய காதலை அவளுக்குள்ளே ஊனும் உயிருமாக வளரச் செய்தவன். அந்த காதல் உருவம் பெற்று வெளியே வந்தால் தன்னை ஆக்கியவன் யார் என்று கேட்டால் அதற்கு அவள் பதில் சொல்லியாக வேண்டும். வயிற்றிலே கரு சுமந்திருக்கும் போது ஊரும் உலகமும் அவளை பழித்தது. அந்த கரு உருவான பிறகு அதுவும் அவளை பழிக்கக்கூடிய வேதனையும் சேர்ந்து கொண்டு விடும். தலையை சிலுப்பி விட்டு கொண்டாள் நீலா. எப்படியாவது கண்ணனை கண்டுபிடித்து அலமுடன் சேர்த்துவிட வேண்டும் என்ற வைராகியத்தோடு வந்தவள் அவனுடைய திருமண அழைப்பிதழால் வெடிகுண்டு தாக்கியது போல உணர்ந்தாள். இப்போது அந்த திருமணம் முடிந்து 4 மாதமாகவும் ஆகியிருக்கும். ஆனால் என்ன, அவனை கண்டுபிடித்து உண்மையை சொல்லலாம். அதனால் இப்போதைய அவனுடைய திருமண வாழ்க்கையில் புயல் வீசக்கூடுமே. என் கண்ணனுக்கு இப்படி ஒரு நிலை வர வேண்டுமா என்று அவள் மனம் பரிதபித்தது. அவனை தனியாக சந்திப்பதுதான் நல்லது என்ற முடிவுக்கு வந்தாள். அலமு தன்னுடன் இருப்பதாக கூறி அவளுடனும் அவன் வாழ்தாக வேண்டிய கட்டாயத்தை சொல்லத்தான் வேண்டும். தன் மனைவியையும் அலமுவையும் ஒரு சேர சமாளிக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. இருவரையும் தனித்தனியே சொந்தம் கொண்டாட முடிந்த அவனால் இதையும் செய்ய முடியும், செய்யத்தான் வேண்டும். திருமண அழைப்பிதழிலிருந்து திருமணம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மண்டபத்தின் பெயர் முகவரியை குறித்து கொண்டாள். என்று இழித்து வீட்டுக்காரனின் கைப்படாமல் அழைப்பிதழை திருப்பி கொடுத்தாள். வீட்டிற்கு திரும்பினாள். இரவு பணிக்கு போக வேண்டும். மறுநாள் காலையில் அந்த மண்டபத்துக்கே போய் அவர்களிடம் பதிவாகி இருக்கக்கூடிய கண்ணனின் முகவரியை வாங்கிவிடலாம். வீட்டினுள் நுழைந்த அவள் அலமுவின் முகம் வித்தியாசமான உணர்வுகளுடன் போராடி கொண்டிருப்பதை பார்த்தாள். என்ன சமாச்சாரம் அலமு? நீலா பரிவுடன் கேட்டாள். நான் அவரை பார்த்தேன் என்றாள் அலமு. திடுக்கிட்டாள் நீலா. பாத்தியா? எங்கே? பதற்றத்துடன் கேட்டாள். அவரு மட்டுமில்லை, அவரோட மனைவியும் சேர்த்தே பார்த்தேன். பளீர் என்று நெஞ்சில் ஓங்கி அறைவதை போல் இருந்தது நீலாவுக்கு. தன்னை விட அதிகமான தகவல்களை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாளே இவள். எப்படி தெரிந்திருக்கும் அவளுக்கு? கண்ணனுக்கு கல்யாணம் ஆகிவிட்ட வேதனை தனக்குத்தான் அவன் இல்லை என்று ஆன பிறகு அவளுக்கு ஏக்கம், வருத்தத்தை தந்தது. அதனாலேயே அலமுவுக்கு அவன் இழைத்த துரோகம் மிகப்பெரியதாக தெரிந்தது. இந்த அக்கிரமத்திற்கு எப்படி முடிவு கட்டது? இந்த அப்பாவி பெண்ணிற்குத்தான் என்ன பதில் சொல்வது? குழந்தையை பெற்றுவிட்டு ஏதேனும் அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு கிராமத்தை பார்க்கப்போ என்று சொல்லிவிடலாமா என்றும் கூட யோசித்து கொண்டு வந்தான். ஆனால் அலமு இவளுக்காக கண்ணனுக்கு கல்யாணமானதை தெரிவிக்கிறாளே. சரி, அலமு இதை எப்படித்தான் தெரிந்து கொண்டாள்? முந்தின நாள் இரவு டியூட்டி முடித்து வந்த நீலா வீட்டிற்கு வந்த பிறகுதான் தன் கைப்பையை மருத்துவமனையில் தன்னுடைய அறையிலேயே விட்டுவிட்டு வந்ததை அறிந்தாள். என்னவோ மன உபாதை. நீலாவுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று காத்திருந்தாலுமோ அவளுக்காக தானே போய் அவளுடைய கைப்பையை எடுத்து வர புறப்பட்டாள். நீலா எவ்வளவோ தடுத்தும் கேட்கவில்லை. நீங்கள் ரொம்ப களைப்பாக வந்திருக்கீங்க, குளிச்சுட்டு சாப்பிட்டு விட்டு ஓய்வு எடுங்க அக்கா, நான் போய் கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு படியிறங்கினாள் நீலா. நீலாவும் தடுக்கவில்லை. அலமுவுக்கு நடை பழகுவது நல்லதுதான்.
அதோடு மருத்துவமனையில் அலமுவுக்கு அனைத்து ஊழியர்களையும் அறிமுகமாக்கியிருந்தாள் நீலா. தன்னுடைய தோழி என்ற முறையில் மட்டுமின்றி திருமணமாகாத தாய் என்ற அனுதாபத்தாலும் அவர்கள் அலமு மேல் பரிதாபம் காட்டினார்கள். அலமு நர்ஸ் அறைக்குள் சென்றபோது மேசை மீது நீலாவின் கைப்பை சமத்தாக அமர்ந்திருந்தது. நல்லவர்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் என்று மனசுக்குள் நினைத்து கொண்டாள் அலமு. அவர்களுடைய உடைமைகளும் யாராலும் தொடப்படுவதில்லை. அறையில் யாரும் இல்லாததால் கைப்பையை எடுத்துக்கொண்டு உடனே திரும்பிவிட தீர்மானித்தாள். அப்பொழுது அந்த அரைவாசல் வழியாக ஒரு ஜோடி போய்க் கொண்டிருந்ததை நிழலாக உணர்ந்தாள் அலமு. அவர்கள் பேசிக்கொண்டதும் கேட்டது. பயப்படாதே சுசி, டாக்டர் தான் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்களே, கவலைப்படாதே, எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும். அந்த குரல் அலமுவுக்கு பழக்கப்பட்டது. அவள் ஆனந்தமாக அதிர்ச்சியுற்றாள். ஆனால் அவள் யாருடன் பேசிக்கொண்டு போகிறான்? அந்த குரலில் இருந்த பரிவு உளமார்ந்த உறவு கொண்டவருடன் பேசும்போது வெளிப்படும் உணர்வல்லவா? தன் காதோறும் கிசுகிசுத்த குரலில் பெரிய பரிமாணம். அதே கவர்ச்சியான குரல், காந்த குரல், யாரையுமே சுலபமாக வீழ்த்திவிடும் காதல் பொங்கும் குரல். உங்களுக்கு என்ன, சுலபமாக சொல்லிட்டீங்க, அவஸ்தைப்படுறது நான் தானே. இந்த பதில் குரல் யாருடையது? பெண் குரல். மனசுக்குள் கலக்கம் சூழ்ந்தது. யார் அந்த பெண்? பதில் சொன்ன தோரணையிலிருந்தே அவனுடைய மனைவி போல தெளிவாக தெரிந்தது. அதான், அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்த போது கஷ்டமாக இருக்குமோ? ரொம்ப வலிக்குமா? தெரியலேம்மா, எனக்கு அனுபவம் இல்லையே. கேலிக்குரல். கண்ணனுடையது, அதே கண்ணனுடையது. சீ என்று செல்லமாக கடிந்து கொண்டது அந்த பெண் குரல். ஓடிப்போய் அவன் முன்னால் நின்று விடலாமா? தயங்கியபடியே எட்டி பார்த்தாலுமோ 10 அடி தள்ளி கம்பீரமாக நடந்து போன அவனுடைய முதுகு பகுதியை கண்டாள். தன் இதய கமலத்தை ரசித்த அவன் தன்னை கடந்து சென்ற போது வியந்தாளே, அதே பரந்த முதுகு. தன்னை பார்த்தால் அவன் திடுக்கிடுவான். அவன் முகத்தில் பேய் அறையும், விகாரமாக மாறும், ஓவென்று கத்துவான், அங்கிருந்து ஓட்டமாக ஓடிவிடுவான். இல்லை, அவன் சமயத்துக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்வான். உணர்வுகளுக்கு அடிமையானவன் அவன். தன்னை அடைந்த பிறகு ரொம்ப சுலபமாக தன்னை விட்டு நீங்கியவன். அந்த கவர்ச்சி முகத்தில் சுலபமாக மாறக்கூடிய உணர்வுகளை அவனால் சர்வசாதாரணமாக காட்ட முடியும். தன்னை முன்பின் பார்த்திருந்ததாகவே காட்டிக்கொள்ளாமல் போய்விடலாம். தன் முயற்சிகள் அழுகை ஆர்ப்பாட்டமாக மாறினால் அவன் இறங்கி வருவானா? அவன் வருவது இருக்கட்டும், கூட வந்த பெண் எப்படிப்பட்ட உணர்வால் தாக்கப்படுவாள்? இந்த அதிர்ச்சி அவளை எப்படி பாதிக்கும்? தன்னை விட்டு தன் கணவன் பிரிந்து விடுவானோ என்ற சந்தேக பய தாக்குதல் இந்த நிலையில் அவளுடைய மனதை மட்டுமின்றி உடலையும் பலவீனப்படுத்தும். அந்த மருத்துவமனையிலேயே பல நோயாளி பெண்களை அலமு பார்த்திருக்கிறார். கர்ப்பிணி பெண்கள் எத்தனையோ காரணங்களுக்காக உடல் உபாதை ஏற்பட்டு அபாய கட்டத்திற்கு போயிருக்கிறார்கள். அங்கிருந்து மீண்டு வருவதற்குள் மருத்துவர்களை அவர்கள் உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார்கள். தன்னுடைய அறிமுகத்தால் இந்த பெண்ணும் இத்தகைய பாதிப்புக்கு உள்ளாகலாம். அதற்கு தான் காரணமாக இருக்கத்தான் வேண்டுமா? மனசு வலித்தது. கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். பிறகு ஓரளவு தெம்பை கிரகித்து கொண்டு அந்த அறையை விட்டு கைப்பையுடன் வீட்டை நோக்கி சென்றாள். அலமு கண்ணனை பார்த்ததாக சொன்னதில் நீலாவுக்கு ஒரு சமாச்சாரம் புரிந்தது. அதாவது கண்ணன் தன் மனைவியுடன் அதே மருத்துவமனைக்கு அவள் பிரசவம் முடியும் வரை வருவான். அவனை பார்க்க பேச வாய்ப்புகள் வரும். அவனிடம் நேரடியாக அலமுவுக்கு என்ன பதில் என்று கேட்டுவிடலாம். இன்னொரு சமாச்சாரமும் அவனுடைய மனதை உறுத்தியது. வெளியே தைரியசாலி போல காட்டிக்கொள்ளும் அலமு மனசுக்குள் பொடிப்பொடியாகி போயிருப்பாள். இவனுடைய உடல்நலம் இப்போதிலிருந்து மிகவும் எச்சரிக்கையுடன் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அவளிடம் பக்குவமாக சொல்லி அவளையும் அவளுடைய குழந்தையையும் காப்பாற்ற வேண்டும். ஏற்கனவே தான் திட்டமிட்டிருந்தபடி அலமுவுக்கு தன்னை போலவே நர்ஸ் துறையில் படிக்க வைத்து பயிற்சி கொடுத்து அவளுடைய வருமானத்துக்கு வழி செய்து கொடுக்கலாம். அவள் விரும்பினால் தியாக மனப்பான்மை கொண்ட ஆண் யாராவது முன்வந்தால் குழந்தையுடன் இவளை மனமும் செய்து கொடுத்து விடலாம். ஆனால் அலமுவின் போக்கில் வித்தியாசமான மாறுதல் எதையும் நீலா பார்க்கவில்லை. ஓரளவு அதிக மகிழ்ச்சியுடனேயே அவள் காணப்பட்டது நீலாவுக்கு பயமாக இருந்தது. கண்ணனை கண்டதில் அவள் சந்தோஷம் கொள்ளலாம். ஆனால் அவனுடைய மனைவியையும் அதிலும் கர்ப்பிணியாக மனைவியையும் பார்த்துவிட்டு கூட இவளால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது? ஒருவேளை தான் பார்க்காத போது ரகசியமாக அழுகிறாளோ? தன் கண் மறைவில் துக்கத்தை வெளிக்காட்டிக் கொள்கிறாளோ? அடுத்தது என்ன? கண்ணனை சந்தித்து விவரம் சொல்லி அவனே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நிர்பந்திக்க வேண்டும். அலமுவை தன் மனைவியாக அங்கீகரித்து அவளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டையும் உற்றாரையும் சுற்றத்தையும் காட்டி அவன் தட்டி கழிக்க பார்த்தால் சுலபத்தில் விட்டுவிடக்கூடாது. என்ன நீலாக்கா? ஆழ்ந்த யோசனை. அலமுவின் குரல் கேட்டு திரும்பினாள் நீலா. உன்னை பற்றிதான் அலமோ. நீலாவின் குரலில் தீர்மானம் இருந்தது. இந்த பெண்ணிடம் இப்போதே வெளிப்படையாக பளிச்சென்று பேசிவிட வேண்டும்.
என்னை பற்றி தான் எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, இப்போ புதுசாக என் கணவரை பற்றியும் தான் யோசிக்கிறீங்க? அலமு கேட்டாள். அவளுடைய கண்களிலும் முதலிகளிலும் சிரிப்பு பூத்திருந்தது. அந்த வெகுளி பெண்ணின் வெள்ளை மனதை கண்டு மனம் நிகழ்ந்தது நீலாவுக்கு. கணவன் என்று எவ்வளவு எளிதாக உரிமை கொண்டாடுகிறாள். ஆனால் அதே எளிதாக அவன் அவளை ஏற்றுக்கொண்டு விடுவானா? அப்படித்தான் வச்சுக்கோயே. உன் கணவனை நீயே பார்த்துட்டேன். அவர்கிட்ட உன்னை சேர்த்துடுறது எனக்கு ஈஸியாக போச்சு. அது எப்படி ஈஸியாகவும் போகாது, கூசியாகவும் போகாது. தொப்பையை தள்ளிக்கிட்டு அவரோட ஆதாரபூர்வமான மனைவி நிற்கிறாங்களே, முடியுமா? அவளை வெறித்து பார்த்தாள் நீலா. என்னை அவர் கல்யாணம் பண்ணின்றதுக்கு ஆற்று மணல்தான் சாட்சி. அன்னைக்கு 3ஆம் பிறை வேறு. சந்திரனும் எனக்கு தெரியாதுப்பா நிடுவான். வேறே யார் சாட்சியத்துக்கு வருவா? ஆனால் இப்போ அவர் கூட இருக்கிற பொண்டாட்டி 100 பேருக்கு முன்னால் மனைவியாக அறிமுகப்படுத்தப்பட்டவர், அம்மி மிதித்தவர், அருந்ததி பார்த்தவர், சப்தவதி பண்ணினவர். அவளுக்குத்தானே கல்யாண அங்கீகாரம். எனக்கு ஏது? குரலில் தழுத்தழுப்பு இருந்தாலும் முகம் மட்டும் சோகரேகை காட்டாமல். எப்படி இது? அலமு இருக்கு, உங்ககிட்ட சாட்சி இருக்கு. உன் வயத்தில் அவரோட உயிர் வளருது. அது பிறக்கட்டும். அப்புறமா அதுவே அப்பான்னு அவனை கூப்பிட்டா அவர் பாட என் மகனேன்னு ஏத்துண்டுட்டு வரா. வீண் எதிர்பார்த்தல். உங்கள் ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நாள் பழகினங்கிற முறையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஆனால் அந்த பிளட் குரூப் தனக்கு மட்டும்தானா? வேறு யாரேனும் ஆம்பளைக்கு கூட இருக்கலாமே அப்படின்னு தட்டி கழிச்சிட்டா? அடி அசட்டு பெண்ணே, இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் வந்துடுது. அவன் நிச்சயம் மாட்டிப்பான். அக்கா, எந்த டெஸ்ட்டும் வேண்டாம். என் மனசில் தெளிவு வந்துடுது. அதிலே நான் ஒரு கனவு கண்டிருக்கேன். அது நடக்கும். அதனால் பிரச்சனை எல்லாம் சுலபமாக தீந்துடும். என்னடி கனவு அது? சொல்கிறேன், இப்போ இல்லை, சமயம் வரும்போது. ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணி தரணும். என்னென்னு? என் கனவுப்படி நடக்கிறதுக்கு நீங்களும் உதவணும். கட்டாயமாக உதவத்தான் வேண்டியிருக்கும். உதவுவீங்க. நீலா குழப்பத்துடன் அவளை பார்த்தாள். அலமு நிஜமாகவே தெளிவு பெற்றிருந்ததை அவளுடைய முகமே காட்டியது. என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாள் இவள்? மெல்லவா பார்த்து கண்ணன் கைத்தாங்கலாக சுசிலாவை அழைத்து வந்தான். அவனுடைய இயக்கம் மனைவிக்காக லாவகமாக இருந்தாலும் மனசு முகமும் பரபரப்பை பிரதிபலித்தன. சுசிலா அரைகுறை மயக்கத்தில் இருந்தாள். அவளுக்கு ரொம்பவும் அசௌகரியமாக இருந்தது. வயிற்றில் இருக்கும் கரு அவளை பயமுறுத்துவது போல உணர்ந்தாள். துடிப்புடன் செயல்பட்டு தைரியமாக காரியங்களை சாதித்து கொள்கின்றவள் தான். ஆனால் இந்த தவிப்பு அவளுக்கு புதியது. இந்த தவிப்பால் வலியும் வேதனையும் தோன்றுவதுடன் பயமும் தோன்றுகிறதே. ஏன்? ஏதோ ஒரு இழப்புக்கு தயாராக சொல்கிறதே. எப்படிப்பட்ட இழப்பு அது? அவளை மெல்ல சரித்து நாற்காலியில் இருத்திவிட்டு உள்ளே டாக்டரை நோக்கி ஓடினான் கண்ணன். அப்போதுதான் டியூட்டி முடிந்து வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த நீலா கண்ணனின் பரபரப்பை பார்த்தாள். கவலை தோய்ந்த அந்த முகத்திலும் அவனுடைய கம்பீரம் கவர்ச்சியாக பளிச்சிட்டது. என்ன கண்ணன், ஏதேனும் உதவி தேவையா? தானே வழியே சென்று அவனிடம் கேட்டாள். தன்னை பெயர் சொல்லி கூப்பிடும் உரிமையை எடுத்துக்கொண்டவர் யார் என்று சந்தேக யோசனையுடன் திரும்பினான் கண்ணன். நீலா, இவள் எப்படி இங்கே? ஓ, நர்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறாளே, இந்த மருத்துவமனையில் தான் வேலை பார்க்கிறாளா? இதை தனக்கு நல்லதாக எடுத்துக்கொள்வதா? இல்லை என் மீது பைத்தியமாக இருந்த இந்த பெண் நான் அவளை புறக்கணித்ததற்காக என் மனைவியை பழிவாங்கி விடுவாரா? வேறு மருத்துவமனைக்கு போய்விடலாமா? முடியாதே. ஆரம்ப நாளிலிருந்தே சுசிலாவை தன் மருத்துவ கண்காணிப்புக்குள் வைத்திருக்கும் டாக்டரின் ஆஸ்பத்திரி அல்லவா இது. இதை விட்டு போக முடியாதே. அதுவரை சுமார் 4-5 முறை அங்கே வந்தபோது இந்த நீலா என் கண்ணில் தட்டுப்படவே இல்லையே. கண்ணன் என்ன வலைகளில் சிக்கி தவித்தான். எப்படி இருக்கீங்க கண்ணன், நலம்தானா? நீலா தொடர்ந்து கேட்டாள். என்றான் கண்ணன். அவனை தாண்டி பின்புறமாக பார்வையை ஓட்டினாள் நீலா. சுசிலாவை பார்த்தாள். மனைவியா? சரிந்தபடி உட்கார்ந்திருந்த சுசிலாவை இவனும் திரும்பி பார்த்தான். ஆமாம் என்றான். அசௌகரியமாக இருக்காங்களே, இது 8வது மாசமா? நீலா தானே கேட்டுக்கொண்டே சுசிலாவை நெருங்கினாள். எழுந்திருமா, மெல்லவா, உள்ளே பெட்டில் படுத்துக்கொள், டாக்டரை அழைத்து வருகிறேன் என்று கூறி அவளை கைத்தாளாக அழைத்து சென்றாள். என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்துடன் பின்தொடர்ந்தான் கண்ணன். ஒரு நர்ஸ் என்ற முறையில் மேலோட்டமாக சுசிலாவுக்கு சில பரிசோதனைகளை செய்தாள் நீலா. ஒன்றுமில்லை, உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க. முதல் பிரசவமா? முதல் தானே என்று கண்ணனை பார்த்து கேட்டாள். ஆமாம். அதனால ஒரு பதட்டம், பயம். நீங்கள் பயப்படாதீங்க, இதெல்லாம் இயற்கையான சமாச்சாரம்தான். பிரசவத்தின் போது இயற்கை எல்லாவற்றையும் எளிதாக்கி கொடுத்துவிடும். அனாவசியமான பயம் அல்லது வேறு மனதை பாதிக்கக்கூடிய பிரச்சனை ஏதாகிலும் இருந்தால்தான் இயற்கையும் முரண்பட்டுவிடும். அதனால் இயல்பாக ஏற்க முயற்சி பண்ணுங்க, சுசிலாவிடம் சொன்னாள் நீலா.
சுசிலா நம்பிக்கையுடன் சிரித்தாள். பயம்தான், வேறே ஒன்றுமில்லை. இவர் தான் என்னை ரொம்பவும் சந்தோஷமாக வச்சுருக்காரே, மனப்பிரச்சனை எதுவும் வராது என்ற சுசிலா கண்ணனின் கையை இறுக பற்றி கொண்டாள். அப்பாடா, நிம்மதி பெருமூச்சு விட்டான் கண்ணன். நீலாவின் பொறுப்பில் தன் மனைவி நம்பிக்கை பெறுவாள். ஏற்கனவே என்னை விரும்பிய நீலா தான் அவளை புறக்கணித்ததையும் அவள் மீது விருப்பம் கொள்ளாததையும் நன்கு அறிவாள். அதோடு இப்போது என் மனைவியையும் பார்த்து விட்டதால் என்னை அவள் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதையும் உணர்வாள். அதனால் தன் மனைவியை தனி கவனத்துடன் பார்த்து கொள்வாள். நீலாக்கா, ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? அலமுவின் குரல் சாதாரணமாகவே இருந்தாலும் முகம் மட்டும் வேதனையை காட்டியது. அலமு, என்னம்மா, என்ன ஆச்சு? ஏதாவது அசௌகரியமாக இருக்கா? நீலா பதறினாள். ஆமாக்கா, குட்டி கண்ணன் ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அடிப்பாவி, இவ்வளோ சாதாரணமாக சொல்றியே. புறப்படு, இரு, டாக்ஸி பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து ஆம்புலன்ஸ் வரைக்கட்டுமா? அதுவரை தாங்குவியா? தாங்கிறதா? இப்போ கூட நான் ஆஸ்பத்திரிக்கு நடந்தே வர தயார். வேண்டாமா, இரு, ஆம்புலன்ஸை வர வைக்கிறேன் என்று நீலா தன் செல்போனில் ஆம்புலன்ஸை வர சொன்னாள். அலமு சோஃபாவில் கண்மூடி அமர்ந்திருந்தாள். முகத்தில் சலனமில்லை. அந்த தெளிவு மர்மமாக இருந்தது. என்னவோ தீர்மானமானார் போல அவளை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை நீலா. 15 நிமிடங்கள் நீலாவின் பிரார்த்தனையில் கரைந்தன. ஆம்புலன்ஸ் வந்து நீலாவையும் அலமுவையும் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு சுமந்து சென்றது. அலமு எந்தவித பதட்டத்தையும் காட்டாததால் மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கோ நீலா உள்ளிட்ட சில ஊழியர்களுக்கோ பரபரப்பு இல்லை. அமைதியாக நிம்மதியாக நம் பணிகளை மேற்கொண்டார்கள். படுக்கையில் படுத்திருந்த அலமுவையே பார்த்து கொண்டிருந்தாள் நீலா. மெல்ல அவள் விழித்த போது அருகே வந்தாள். இத்தனை நேரம் நான் எங்கே இருந்தேன் தெரியுமா நீலாக்கா? அலமு கேட்டாள். குரலில் பலவீனமில்லை. சொல்லுமா. நீலாவுக்கு மனசு அடித்து கொள்ள ஆரம்பித்தது. சொர்க்கத்தில் பளிச்சென்று பதில் வந்தது. அலமு, ஆமாக்கா, என் கனவும் அதுதான். அதை நனவாக்க நீங்களும் உதவுறீங்க. அலமு, எனக்கு பயமாக இருக்கு. இந்த சமயத்தில் நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. எனக்கு பயமில்லை. என் குழந்தை யாருடையதோ அவருக்கே போய் சேர வேண்டும். அது எப்படி? அது அப்படித்தான். என் கனவை சொல்கிறேன். என் குழந்தை பிறந்த பிறகு அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன். அதனால் இதை அவரிடம் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீலா பதில் சொல்வதற்குள் வாசலில் ஒரு அழைப்பு. திரும்பினாள் கண்ணன். அந்த அறையில் அலமு இருப்பது அவனுக்கு தெரியுமா? ஆனால் அவன் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அவனை பார்த்தும் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் மனம் வருந்த கூடாது என்பதற்காக அவனை பார்க்காமலேயே வந்துவிட்ட அலமுவின் உயர்ந்த பண்பை தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என்ன கண்ணன்? வாசலுக்கு வந்து கேட்டாள் நீலா. நீலா, என் மனைவிக்கு பிரசவ வலி. இன்னும் 2 மாதம் இருக்கும்போது இப்போதே எப்படி? எனக்கு பயமாக இருக்கு நீலா. அவளை அழைச்சிட்டு வந்துட்டேன். டாக்டர் அவளை பரிசோதித்து கொண்டிருக்கிறார். நீலா, நீயும் வந்து. அவன் குரலில் தெரிந்த பதற்றத்தை விட அவன் நீலா நீலா என்று அழைத்ததை அவள் மிகவும் ரசித்தாள். மனசுக்குள் மகிழ்ந்தாள். அதே சமயம் இந்த பரிதவிப்பில் பதிலில் ஒரு பங்காவது அவன் அலமு மீது காட்டமாட்டானா என்றும் யோசித்தாள். கவலைப்படாதீர்கள், டாக்டர் கவனிக்கிறார் இல்லையா? ஆபத்தில்லை. ஆனால் உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கப் போகிறது தெரியுமா? நீலா சாதாரணமாக கேட்டாள். இன்னொரு குழந்தையா? என்ன உளர்ற? உள்ளே வாங்க, காற்றேன். அதோட அம்மாவையும் காற்றேன். ஆனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டுடாதீங்க. அமைதியாயிருங்க. இல்லாட்டா அதனோட அம்மாவுக்கு ஆபத்து ஏற்படலாம். நீலா அறைக்குள் செல்ல கண்ணன் குழப்பத்துடன் பின்தொடர்ந்தான். அலமு அதிர்ச்சியால் உறைந்தான். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த அவளை வெறித்து பார்த்தான். அவளுடைய நிறைமாத தாய்மை தோற்றம் அவனை குத்தி கிழித்தது. அலமு கண்மூடி படுத்திருந்தாள். முகத்தில் அமைதி. வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்துவிட்ட நிம்மதி. பூரணத்துவம் எய்திவிட்ட சாந்தம். நீலா அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இவள் பக்கம் திரும்பினான் கண்ணன். அலமு, உங்கள் அலமு. திம்மனூர் கிராமத்தில் இவளுடைய வெகுளித்தனத்தையும் அழகையும் உங்கள் அற்ப சந்தோஷத்துக்காக முறைகேடாக பயன்படுத்தி கொண்டீர்களே, அந்த அலமு. இவளுக்கு இவள் என்னை பார்த்தாளா? பார்த்தாள். உங்களையும் பார்த்தாள், உங்கள் மனைவியையும் பார்த்தாள். ஆனால் போராட விரும்பவில்லை. இவள் இன்னமும் வெகுளியாகத்தான் இருக்கிறாள். தன் வாழ்க்கையை சூறையாடிய உங்கள் வாழ்க்கையை கெடுக்க இவள் விரும்பவில்லை. ஏனென்றால் அதில் இன்னொரு அப்பாவி பெண்ணும் சம்பந்தப்பட்டிருக்கிறாள் என்பதால் தான். அலமு. அவன் படுத்திருந்த அலமுவை நெருங்கினான். நடுங்கும் கரங்களால் அவளுடைய முகத்தை வருடினான். லேசாக அலமுவின் உடல் சிலித்தது. அவன் இன்னும் குனிந்து அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டான். அவளுடைய உடல் குலுங்கியது. மா என்ற வேதனை முணுகல் வெளிப்பட்டது. கண்ணன், நீலா அவனை தடுத்தான். உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கப் போகிறது. சற்று ஒதுங்குங்கள். இவளை பிரசவ அறைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். கண்ணன் ஒதுங்கி நின்றான். நீலா நர்சுகளை வரவழைத்து அலமுவுக்கு அறையை வெளியே அழைத்துச் சென்றாள். கண்ணன் கல்லாகி நின்றான். கண்களில் இருந்து நீர் பெருகியது. அலமுவை தொடர்ந்தாள் நீலா. போகும் வழியில் கண் விழித்தாள் அலமு. நன்றி அக்கா என்றாள்.
என்னம்மா சொல்றேன்? நீலா திகைத்து கேட்டாள். அவர் என்னை பார்த்தது, முகத்தை வருடியது, நெற்றில் முத்தமிட்டது எல்லாவற்றிற்கும் தான். அலமு? ஆமாக்கா, அவர் இன்னும் என்னை விரும்புகிறார். ஆனால் என் கண்களை அவரால் பார்க்க முடியாது. அதுக்கு நிச்சயம் அவருக்கு தைரியம் இருக்காது. பார்த்தாரானால் பொடி பொடியாகி விடுவார். அதற்காகத்தான் மயக்கத்தில் இருப்பது போல கிடந்தேன். அலமு, உன்னோட மனதிடம் எனக்கு பயமா இருக்குமா? பிரசவ அறை வந்தது. நர்சுகள் போன பிறகு நீலாவிடம் தன் கனவை சொன்னாள் அலமு. அதை கேட்டு துடித்து போனாள் நீலா. அவசர அவசரமாக சுசிலா அனுமதிக்கப்பட்டிருந்த பிரசவ அறைக்கு சென்றாள் நீலா. நீலா, அலமு எப்படி இருக்கா? கண்ணனின் பதற்றத்தை பார்த்து சிரிப்புத்தான் வந்தது அவளுக்கு. பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாகத்தான் முடியும். நல்லபடியாகன்னா? அவனுடைய பயம் அவளுக்கு புரிந்தது. 2 மனைவிகள், 2 குழந்தைகள், எப்படி சமாளிப்பது என்ற பயம்தான். மனசுக்குள் சிரித்து கொண்டாள். வெளியே அவனை விட்டுவிட்டு அறைக்குள் சென்றாள். அந்த அறைக்கும் அடுத்த பிரசவ அறைக்கும் உள்பக்கமாகவே ஒரு கதவு வழி தொடர்பு இருந்தது. அந்த வழியாக அலமு அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றாள். நீலாக்கா, வேதனை குரலுடன் கூப்பிட்டாள் அலமு. சொல்லுமா, என் கனவு பலிக்கும், உதவி செய்ய மறந்துடாதீங்க. சரிம்மா. சுசிலாவுக்கும் எனக்கும் ஒரே நேரத்தில் குழந்தை பிறக்க போகுது. என்ன தெய்வ சித்தம் பார்த்தீங்களா? ஆமாம்மா, அவர் போட்ட கணக்கு வேற, நான் போட்ட கணக்கு வேற, ரெண்டுமே தப்பு. கடவுள் போட்ட கணக்கு தான் சரி. அலமு, மனுஷால சேர்த்து வைக்கிறதுல கடவுள் தான் எவ்வளவு துல்லியமாக கணக்கு போடுறார். மனுஷாலால் அந்த வித்தையை அனுமானிக்க முடியுமா? அலமு, என் அம்மாவுக்கு தகவல் தெரிவிச்சிடுங்க, முக்கியமாக ஸ்டேஷன் மாஸ்டர் மாமாவுக்கு. அலமு தன்னோட குழந்தையை உரியவர்கிட்ட சேர்ப்பிச்சுட்டு, போய் சேர்ந்துட்டா யாரும் அழக்கூடாது. அலமு இப்போ குழந்தையா அவளோட கணவர் வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிடுங்க. அலமு கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகியது நீலாவுக்கு. அலமு அமைதியானாள். முகத்தில் திடீரென தெய்வீக கலை பொழிந்தது. அந்த தேஜஸை பார்த்ததுமே நீலாவுக்கு கையெடுத்து கும்பிட சொன்னது. சட்டென்று ஒரு சிலிப்பு, குவா குவா என்று புது மலர் ஒன்று மண்ணில் வந்து விழுந்ததன் அறிமுக குரல் கேட்டது. நீலா பரபரப்படைந்தாள். சக ஊழியர்களிடம் அலமுவை கவனிக்க சொல்லிவிட்டு குழந்தையை குளிப்பாட்ட எடுத்துச் சென்றாள். குளிப்பாட்டி விட்டு குழந்தையுடன் நேராக சுசிலா இருந்த அறைக்கு வந்தாள். சுசிலா வலியால் துடித்து கொண்டிருந்தாள். இங்கு குழந்தை பிறந்தது. அவள் மூச்சித்தாள். ஆனால் இந்த குழந்தை அழவில்லை. 7 மாதம் கூட ஆகாத கரு முழுமையடையாத வேதனையில் இந்த உலகத்தையே பார்க்க விரும்பாமல் உயிரற்றே விழுந்தது. அந்த அறையில் இருந்த வேறு சில ஊழியர்களிடம் ஏற்கனவே சொல்லியிருந்த திட்டப்படி சுசிலாவின் குழந்தையை கைமாறியது. சுசிலாவுக்கு அருகே அலமுவின் குழந்தை. அங்கே வாழ்க்கையை நிறைவு செய்துவிட்ட திருப்தியில் அலமு தன் மூச்சை நிறுத்தி கொண்டாள். இவளுக்கு அருகில் சுசிலாவின் உணர்வற்ற குழந்தை. நீலா பெருமூச்சு விட்டாள். தான் செய்தது சரியா தப்பா என்ற விவாதத்திற்கு அவள் ஆளாக விரும்பவில்லை. ஒரு பூகம்பம் நிகழ்ந்தது என்று வைத்துக்கொள்கிறேன். அப்பொழுது ஆள் மாறாட்டம் ஏற்பட்டதாக நினைத்துக் கொள்கிறேன். இதில் தர்க்கத்திற்கு இடமில்லை. அலமு என் பொறுப்பில் வளர்ந்தவள். அவள் இறந்த பிறகு அவளுடைய குழந்தையை நானே வளர்ப்பதோ அல்லது எனக்கு பிரியமானவர்களிடம் கொடுத்து வளர்ப்பதோ என் உரிமை. இதில் என் முடிவை, தீர்மானத்தை ஆட்சேபிக்க யாரும் இல்லாத போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் அடைந்தாள் நீலா. உங்கள் குழந்தை நீலா. கண்ணனிடம் அலமுவின் குழந்தையை நீட்டினாள். தயக்கத்துடன் கை நீட்டி வாங்கி கொண்ட கண்ணனின் கண்களில் நீர். நீலா, என் இன்னொரு குழந்தை. அவள். அலமு, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, பாரமாக இருக்கக்கூடாது என்று அலமு தன் குழந்தையுடன் நிரந்தரமாக விடை பெற்று சென்று விட்டான். அலமு கதறினான். கண்ணன் தான் சொல்லும் பொய்தான் இவனுக்கு எத்தகைய விடுதலையை தருகிறது என்று நெஞ்சு வலிக்க நினைத்து கொண்டாள் நீலா. நீலா, நான் என் அலமுவை பார்க்கணும், என் குழந்தையை பார்க்கணும். கண்ணன் பதறினான். அதுவும் நல்லதுக்குத்தான். சுசிலாவுக்கு இன்னும் மயக்கம் தெரியவில்லை. அதற்குள் போய் பார்த்துவிட்டு வந்து விடலாம், வாருங்கள் என்று சொன்ன நீலா விடுவிடு என்று முன்னே நடந்தான். பின்தொடர்ந்த கண்ணன் அலமுவின் படுக்கைக்கு அருகில் சென்று நின்றான். கண்களில் இருந்து நீர் பெருகி அவள் முகத்தில் விழுந்தது. அலமு சிலிர்த்து கொள்வதாகவே நீலாவுக்கு தெரிந்தது. அலமுவுக்கு பக்கத்தில் கிடந்த குழந்தையை எடுத்து முத்தமிட்டான். அவள் அருகிலேயே கிடத்தினான். இறுதியாக அலமுவின் இதழ்களில் முத்தமிட்டு அப்புறம் அங்கே இருக்க பிடிக்காமல் அறையை விட்டு வெளியேறினான். அலமுவின் விருப்பப்படி, கண்ணனுக்கே தெரியாதபடி அவளுடைய குழந்தையை அவனிடம் சேர்ப்பித்தாகிவிட்டது. சுசிலாவுக்கு பிறந்த குழந்தை என்றுதான் அவன் நினைத்து கொண்டிருந்தான். அப்படியே இருக்கட்டும் என்று நீலா மனதை தேற்றி கொண்டாள். ஆனால் கண்ணன் எந்த அளவுக்கு நன்றியுடையனாக இருப்பான்? அவன் இச்சைக்கு இணங்கியது மட்டுமில்லாமல் அவனுடைய வாழ்க்கையில் சலனம் ஏற்படக்கூடாது என்று தன்னை வருத்தி மாய்த்து கொண்டவள் அல்லவா அவள். கண்ணன் நீலா அழைத்தான். என்ன நீலா? கரகரத்த குரலில் கேட்டான் கண்ணன். இந்த பெண் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கப் போகிறீர்கள்? அலமு, பளிச்சென்று சொன்னான் கண்ணன். என் அலமு? எனக்கே சொந்தமான அலமு. நன்றியுள்ளவன் தான். நீலா மனசுக்குள் நினைத்து கொண்டாள். மருத்துவமனையை விட்டு வெளியேறினாள்.
கண்ணன் அவள் போவதை பார்த்து கொண்டு நின்றான். அலமோ அழகாக சிரித்தாள்.